ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அந்த கலர் கோழி குஞ்சில் காட்டுன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கோழி குஞ்சு நல்லா வளர்ந்துட்டாளுங்க. இன்றைக்கி நான் 2 செட்டாக வாங்கியிருந்தேன். முதல்ல 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாங்கியிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு வாங்கின 2 அப்புறமேல் காட்டுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 6 பார்த்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கலர் பார்த்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். லைட்டாக அங்கேயும் கொஞ்சம் கலர் ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது இந்த கலர் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட வெள்ளை வந்துருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ரோஸு, அப்புறம் பார்த்தா க்ரீனு, மீதி 3 பார்த்தீங்கன்னா எல்லோவில் வாங்கிட்டு வந்தேன். எல்லோ பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிடுச்சுங்க. மீதி இருக்கிற கலர் மட்டும் தான் கொஞ்சம் தலையிலையும் கொஞ்சம் வால்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோழி பார்த்தீங்கன்னா வெள்ளையில் கொஞ்சம் கருப்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாய்லர் கோழி இல்லை, இது வந்து வித்தியாசமான கோழி. இப்போ நான் தொடர்றது பார்த்தீங்கன்னா பாய்லர் கோழி. இதில் பார்த்தீங்கன்னா 3 பாய்லர் கோழி நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கும். மீதி 3 பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டு வித்து பிளாக் கலரில் இருக்கும், நாட்டுக்கோழி மாதிரியே. ஸோ இது ஏதோ கிராஸான கோழி இடத்துக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு விற்பாங்க போல். நான் அதுவும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் எது சேவலை எது கோழி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இன்னும் 1 மாதம் ஆகும் ஒன்று போல இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தலையில் பூ இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் போல். இதுக்கு தீனின்னு பார்த்தேன் வந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி ஃபீட் போட்டுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அது பார்த்தீங்கன்னா நிறைய போடுறதில்ல, ஒரு 2 நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு கொடுக்காம மட்டும் தான் கம்பெனி ஃபீடே ஒரு கை எடுத்து அப்படியே தூவி விடுவேன். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே 2 பூச்சி புழுவே அதே சாப்பிட்டுக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது எப்பாச்சும் ஒரு அரிசி கொஞ்சம் போடுவேன். ஸோ அரிசி போட்டுருந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட மேயிற இடம். இது ஃபுல்லாக காடு. ஸோ இங்கே வந்து நிறைய பூச்சி வெட்டுக்கிளி எல்லாமே இருக்கும். போகிறது குதிக்கிறது நம்ம முதற்கொண்டு எல்லாத்தையுமே எல்லாம் சாப்பிட்டுக்கும். இதே நீங்கள் பண்ணையில் வச்சுருந்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையுமே வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்லா பெருசாகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தீனி. அதனால தான் பார்த்தீங்கன்னா லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதே பண்ணையிலேருந்து இந்த கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு வந்திருக்கும். இது நம்மளது பார்த்தீங்கன்னா இன்னும் 1/2 கிலோ சைஸில் தான் இருக்குது. இன்னும் வளரல, இன்னும் வெயிட்டும் வரல. அது மாதிரி நல்லா ஓடி ஆடுறங்காட்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்தா வர மாட்டேங்குது பாய்லர் கோழி மாதிரி. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லியாக இருக்குது. பாருங்க, அரிசியிலே தீர்ந்து போச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேட்டைக்கு கிளம்பிடுச்சுங்க. வெளியே அந்த வெட்டுக்கிளி பூச்சிலாம் பிடிக்கிறதுக்கு. ஸோ நான் பின்னாடி என் கட்டுத்தரில் போய் காமிக்கிறேன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. ஸோ இதுதான் எங்கள் கட்டுத்தரை. ஸோ இந்த கலர் கோழி வாங்கினது முதல் காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடுகளுக்கு இந்த பேனை சாப்பிட்றதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உண்ணி தெனாசெலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த கோழி இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு நிறைய பரவாமல் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தடுத்துடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். ஸோ இந்த கன்றுக்குட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி வாங்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த பெயினும் அந்த உணித்தலையே இல்லை. நல்லாவே பார்த்தா எல்லாமே கொண்டுருச்சு, அதே தின்றுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெயினுமே இல்லை இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோழி இதே தான். இந்த உள்ளே சுற்றி ஓடுற பூச்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்குதுங்க. இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு போடல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கடுத்தாலே இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதை மசால் புல் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். இதை வந்து இங்கே மசால் புல் காடு. முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே கீரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த வான்கோழி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது போடுற சத்தத்துக்கு எதுவும் வரதில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோழி இன்னும் எல்லாமே உயிரோடு இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னும் பிடிச்சிட்டு போயிருக்கும். ஸோ வாங்க உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். நான் முதல்ல ஏற்கனவே ஒரு 2 கோழி வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது அந்த 2 கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறங்காட்டி பார்த்தா சின்னதாக தெரியுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வான்கோழிக்கு பாதி அளவு சைஸ் இருக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு தான். வீடியோவில் நாட்டுக்கோழியோட வீடியோ போடுறேன். பாய்.